சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், நான் இத சத்தியமா எதிர்பார்க்கல. என்னால தாங்கிக்கவே முடியல கயல். ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. எப்படி கயல் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியும்? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னே தெரியல. என்ன எழில், கனவா? ஆமா கயல், நேத்து நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. அதை என்னால ஏத்துக்க முடியாம தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். அந்த கனவுல வந்தது நிஜத்துல நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கதான் நான் கோயிலுக்கே வந்தேன். அப்படி என்ன கனவு? உனக்கும் எனக்கும் நாம பிளான் பண்ண கல்யாணம் திடீர்னு நின்னு போற மாதிரியும், நான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற மாதிரியும் ரொம்ப மோசமான கனவு கண்டேன். நிஜத்துல நடக்க போற விஷயம் சில சமயம் கனவா வரும்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை அது உண்மைதானோ? இப்போ எழில் என் வாழ்க்கையில இல்லையா? கடவுளே, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? கனவுல கூட என்னால அப்படி ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியல. நீ என் லைஃப்ல வேணும் கயல். என் லைஃப் பார்ட்னரா என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் உன் கையை பிடிச்சுக்கிட்டு நான் உன் கூடவே இருக்கணும். நான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும் கயல். நான் இத கோவில்ல வச்சு சொல்றேன். உன்னை விட்டுட்டு என்னால இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஒரு வேளை உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்தா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன். எழில், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கயல், நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லல, என் மனசுல இருந்து சொல்றேன். உன்னை தாண்டி வேற ஒரு பொண்ண இந்த ஜென்மத்துல ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத. கயல், என்னை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத கயல். நான் உன்னோட எழில். அப்போ எழில் இன்னும் நம்ம அனுப்புன வாய்ஸ் நோட்டை கேட்கலையோ? பாருப்பா, சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. அதுல எந்த குழப்பமும் நடக்க கூடாதுன்னு தான் நான் இந்த கோயிலுக்கு 10 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்து சரிங்க சார், இந்த அம்மனோட அருளை வாங்கலான் இருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை ஆபீஸ்க்கு ஆள் அனுப்பி செக்க வாங்கிக்கோ. சரிங்க சரியா? சரிங்க. சரி, போய் வேலையை.
மாப்பிள்ளை எதுக்கு இப்ப இவளோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்காரு? இவகிட்ட நாம என்ன சொன்னோம், ஆனா இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இதை இப்படியே விடக்கூடாது. கயல், சொல்லு கயல், என்ன ஆனாலும் என்னை விட்டு நீ போக மாட்டல்ல? கயல், இங்க பாரு, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ என்ன கெட்டியா புடிச்சுக்கோ. நீதான் என் உலகமே. எழில், என்னடா நீ என் மேல உயிரையே வச்சிருக்கியே. ஆனா நான் உன் கூட வாழ்ந்தா அது உன் உயிருக்கே ஆபத்தாகும் போது அப்புறம் எப்படி நான் உன்னை நெருங்கி வருவேன்? நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற. கடவுள் ஏண்டா நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரு? சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழகா நகர்த்திட்டு போகணும். உன் அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும். நீ வாழறத நான் பார்க்கணும் எழில். இது மட்டும்தான் கடவுள்கிட்ட என்னோட பிரார்த்தனை. கயல், சாரி. நான் ஏதோ எமோஷனலா பேசி உன்னையும் அளவிச்சிட்டேன். அந்த அந்த கனவு என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரி. என்னால உன்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாத. என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண. என்னடா இவன் இப்படி கேட்கறானேன்னு தப்பா நினைக்காத. சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணு. எழில், நான் எப்படி சத்தியம் பண்ணுவேன்? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சத்தியம் பண்ணு.